அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 18 ஞாயிற்றுக்கிழமை. பாரசீக கவிஞர், வானியல் நிபுணர் உமர் கய்யாம் பிறந்த தினம் இன்று. பாரசீக கவிஞர், மெய்யியலாளர், கணிதவியலாளர் உமர் கய்யாம். இவரை பின்பற்றி கவிமணி தேசிய விநாயகனார் வந்து பாடநூல்கள்லாம் ஏற்றிருப்பார். பெர்ஷியாவின் குராசன் மாகாண தலைநகர் நிசாப்பூரில், தற்போது ஈரானில் இருக்க நிசாப்பூர், அங்கே பிறந்திருக்கிறாரு. 1048வது வருடம் கூடாரம் தயாரிக்கும் டென்ட் போடுற குடும்பத்தில் பிறந்தவர் என்று கருதப்படுகிறது. வடக்கு ஆப்கானிஸ்தான் உள்ள பால்க் நகரில் சிறு வயதில் சில காலம் வசித்தார். ஷேக் முகமது மன்சூரி என்பவரிடம் கல்வி கற்றுக்கொண்டார். பின்னர் குராசன் பகுதியின் சிறந்த ஆசிரியரான இமாம் மோவாபாக் நிசாபுரியிடம் கல்வி பயின்றார். தத்துவமும் கற்றார். மிகச்சிறந்த கணிதவியலாளரான இவர் எண்கணிதம், இசை, இயற்கணிதம் குறித்த புத்தகங்களை 25 வயதுக்குள் எழுதியிருக்கிறார். உஸ்பெஸ்கிஸ்தானில் உள்ள சாமர்கண்ட் என்ற இடத்தில் 1070 குடியேறினார். அங்கு இவருக்கு அபுதாஹிர் என்பவரின் ஆதரவு கிடைத்தது. பரந்த உலக பார்வையுடன் வாழ்க்கையில் ஒரு இலக்கை வகுத்து செயல்பட்ட இவர் ஒரு சூஃபி போன்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். பல திறன்களை பெற்றிருந்தாலும் ஒரு கவிஞராகத்தான் மிகவும் புகழ் பெற்றார். தனக்கென ஒரு வாழ்க்கை நெறியை வகுத்து கொண்டு அவற்றை ரூபாயத் எனப்படும் 4 வரி கவிதைகளாக வெளிப்படுத்தினார். தனது துணிச்சலான கருத்துக்களால் பல எதிர்ப்புகளை சந்தித்தார். இவர் ஒரு கவிஞர், கடவுள், ரோஜா மலர்கள், திராட்சரசம், அதை ஊற்றும் இளம்பெண்கள் இவற்றை கருப்பொருளாக கொண்ட இவரது கவிதைகளில் வேதாந்தமும் பரவி கிடக்கிறது. மதுவை பற்றி மிக அற்புதமாக பாடியிருக்கிறார். உமர் கய்யாமை நாத்திகவாதி என்று கூறுபவர்களும் உண்டு. இயற்கணித புதிர்களுக்கான செயல் விளக்கம் குறித்து ஆய்வு கட்டுரை எழுதினார். அதில் முப்படி சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்பதற்கான வடிவியல் முறையை வகுத்தார்.